சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி, இதற்கு கொஸ்டின் ஆன்சராக நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 2. இதில் கிட்டத்தட்ட ஒரு 120 வினாக்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 120 வினாக்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான வினா பகுதி தேர்வில் எளிமையாக மதிப்பெண் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். ஆகவே இந்த 120 வினாக்களை பயன்படுத்துங்க. ஸோ இதில் எத்தனை வினாக்களுக்கு உங்களுக்கு விடை தெரியுதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வினாவிடை பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய தவறுகள் குறைக்கப்பட்டு மதிப்பெண்ணானது அதிகரிக்கப்படும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஸ்டடி மெட்டீரியலானது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ரிவிஷனுக்கான மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் சொல்லி வெற்றிக்கான வழிமுறைகளை ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ பயிற்சிக்குள்ளே போயிடலாம். முதல் வினாவானது, வகுப்பில் ஒழுக்கத்தினை பராமரிக்க மார்க்மெனால் வழங்கப்பட்ட முதன்மை முறைகளாவது எது? முதன்மை முறைகள்னா அடக்கமுறை, உணர்வு பதிவு மற்றும் விடுதலை. ஒன்றாக நடைபெறும் 2 அனுபவங்களுக்கு இடையிலான தொடர்பு முடிவுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஒரே மாதிரியான நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தனது சூழலை முழுமையாக காணும்போது மட்டுமே பிரச்சனைக்கான தீர்வினை உட்காட்சி மூலம் ஊகிக்க முடியும் என எடுத்துரைக்கக்கூடிய கோட்பாட்டுவாதிகள் யாருன்னா முழுமை காட்சி கோட்பாட்டுவாதிகள். யாருடைய பங்களிப்பு தனியார் அனுபவங்கள் மற்றும் மக்களின் கண்ணோட்டங்களை ஆய்வு செய்தலின் மூலம் ஆளுமை மதிப்பீட்டலுக்கு சிறந்த முக்கியத்துவத்தை பெற்று தந்தது. யாருடைய பங்களிப்பு? ஹென்றி முரே. டேஸ் என்பது நாம் என்ன செய்கிறோம், எவ்வாறு செய்கிறோம் என்பதில் தேர்வையும் கட்டுப்பாட்டையும் வழங்குகிறது. தேர்வையும் கட்டுப்பாட்டையும் வழங்கக்கூடியது சுய நிர்ணயம். ஆப்ஷன் சி, சுய நிர்ணயம். பின்வருவனவற்றுள் எது கவனத்தின் வெளிப்புற நிர்ணயம் அல்ல? 4 கொடுத்துருக்கோம். தீவிரம், தனிமைப்பாடு, இயக்கிகள், திரும்பி செய்தல். ஸோ இதில் எது கவனத்தின் வெளிப்புற நிர்ணயம் அல்ல? இயக்கிகள். தனியார் பயிற்சியில் ஒப்பந்த திட்டம் என்பது எந்த முறைகளின் தொகுப்பு ஆகும்னா டால்டன் முறை மற்றும் கண்டறிதல் முறை. அசல் கற்றல் மற்றும் தக்க வைப்பு சோதனைக்கு இடையில் தலையிடும் செயல்களால் ஏற்படும் மறதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்னோக்க தடை. வாலஸ் குறிப்பிட்டுள்ள படைப்பாற்றல் செயல்முறையின் சரியான நிலைகளை தேர்வு செய்ய. படைப்பாற்றல் செயல்முறைகளின் நிலைகளாக வாலஸ் குறிப்பிடுவது எதுனா, முதல்ல ஆயத்தம் செய்தல். ஃபர்ஸ்ட் ஆயத்தம் செய்தல், மனதில் அசைபோடுதல், உள்ளொளி தோன்றுதல் மற்றும் சோதித்தறிதல். பல நூறு சுவை முட்டுக்களை கொண்டுள்ள கண்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய நாக்கில் காணப்படும் ஒரு சிறிய முகில்ப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சுவை உணரும் அரும்பி. சுவை உணரும் அரும்பி என்று அழைக்கப்படுகிறது. முதல் உளவியல் ஆய்வகம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ அனைவருக்குமே தெரிஞ்ச பகுதி தான். முதல் உளவியல் ஆய்வகம் வில்லியம் வூண்ட். ஒரு ஆண் குழந்தை தனது தந்தையின் மேல் பொறாமை கொள்ளும் உணர்வானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு ஆண் குழந்தை தனது தந்தையின் மேல் பொறாமை கொள்வது
ஒடிபஸ் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை தனது தந்தையின் மேல் பொறாமை கொள்ளக்கூடிய உணர்வு ஒடிபஸ் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. கில்போர்டிங் இதன் மூலமாக தனிநபரின் படைப்பாற்றலை அளவிடவில்லைனா விரிவுபடுத்துதல் மூலமாக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, விடுவித்தல் பயிற்சி. விடுவித்தல் பயிற்சி என்பது விரும்பத்தகாத தூண்டலை அகற்றுதல். விரும்பத்தகாத தூண்டலை அகற்றுதல். 2 தண்டனை. தண்டனை என்பது விரும்பத்தகாத தூண்டலின் பயன்பாடு. 3 எதிர்மறை வலுவூட்டல். எதிர்மறை வலுவூட்டல் விரும்பத்தகாத தூண்டுதலை அகற்றுதல். 4வது நேர்மறை வலுவூட்டம் என்பது விரும்பத்தகாத தூண்டுதலின் பயன்பாடு. தூண்டுதலை பயன்பாடு. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, வினா எண் 15. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வினா எண் 15. ஒரு தவறான புலன்காட்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இல்பொருள் காட்சி என்று அழைக்கப்படுகிறது. உள பகுப்பாய்வு கோட்பாட்டை பொறுத்தமட்டில் நனவிழி நிலை உள்ளுணர்வின் சேகரிப்பு வீடாக அமைவது இட். தன்னையே ஆய்வுக்கு உட்படுத்திய நினைவு எபின்கஸ். நுண்ணறிவு ஈவு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா வில்லியம் ஸ்டர்ன். நுண்ணறிவின் தன்மை மற்றும் அறிவாற்றல் கொள்கைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். நுண்ணறிவின் தன்மை மற்றும் அறிவாற்றல் கொள்கைகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் சார்லஸ் ஸ்பியர்மேன். பிறரது அடைவினை தன் அடைவு போல் எடுத்துக்கொள்வது அடையாளம் காணுதல் என்று அழைக்கப்படுகிறது. மீத்திறன் கொண்ட குழந்தைகளை அடையாளம் காண்பதற்கான முதல் முயற்சி அமெரிக்காவில் யாரால் தொடங்கப்பட்டது? மீத்திறன் கொண்ட குழந்தைகளை அடையாளம் காண்பதற்கான முதல் முயற்சி அமெரிக்காவில் WT ஹாரிஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்க, வினா எண் 22. ஒரு நடுநிலையான தூண்டல் கட்டுப்படுத்தப்படாத தூண்டலுடன் தொடர்ச்சியாக இணைப்பதன் விளைவாக கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலாக மாறுவது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை. சூழல் நடத்தைக்கு காரணமாக இருந்தாலும் நடத்தை சுற்றுச்சூழலை ஏற்படுத்துகிறது என்ற பண்டுராவின் பரிந்துரை பரஸ்பர நிர்ணயம் என்று அழைக்கப்படுகிறது. ஊக்குவித்தல் மற்றும் பரஸ்பரத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் கற்றல் கோட்பாடு யாரால் வழங்கப்பட்டது? ஸ்கின்னர். நோயாளியின் நனவிலியை உளவியலாளருக்கு வெளிப்படுத்தும் நுட்பமானது கனவு பகுப்பாய்வு. ஒரு நபர் ஒரே நேரத்தில் பசியுடனும் தூக்கத்துடனும் இருந்தால் பின்னர் எழுவது அணுகுதல் முரண்பாடு. அணுகுதல் முரண்பாடு. வினா எண் 27. வகுப்பறைக்கு வெளியே மாணவர்கள் எதிர்கொள்ளும் நிஜ வாழ்க்கை சிக்கல்களுடன் சில தொடர்புகளை கொண்ட பணிகள் உண்மை பணி. ஒரு தற்காப்பு உத்தியில் அச்சுறுத்தும் நனவிழி தூண்டல்கள் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தை வடிவங்களாக மாற்றப்படுகின்றன. மடைமாற்றம். ஆப்ஷன் சி மடைமாற்றம். தனிநபரின் தங்கள் வாழ்க்கை திருப்தி குறித்து உலகளாவிய தீர்ப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகவய நலம் என்று அழைக்கப்படுகிறது. அட்லரின் கூற்றுப்படி மனித நடத்தையின் முதன்மை நோக்கம் மேன்மைக்கான முனைதல். 6 வயது முதல் 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும்
இலவச மற்றும் கட்டாய கல்வியை மாநிலங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு ஆர்டிகிள் 21A. மத்திய இடைநிலை கல்விக் கழகம் புதுடில்லியில் திறந்த பள்ளி முறை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டானது ஜூலை 1979. 1979 ஜூலையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரோக்கியமான ஒவ்வொரு தனிநபராலும் மேற்கொள்ளப்படுவதே உடல்நல கல்வியின் தலையாய இலக்கு என்ற குறிப்பிட்டது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். தேசிய ஒற்றுமை குழு 1968 அமைக்கப்பட்டது. கூற்று 1, சமுதாயம் தோன்றிய பின்னரே அரசு என்ற அமைப்பு தோன்றியது. அரசின் எல்லை வரையறுக்கப்பட்டது. கூற்று 2, சமுதாயமானது அரசு தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது. சமுதாயத்தின் பரப்பெல்லை பரந்ததாகும். ஸோ இதில் 2 கூற்றுகளும் சரியானது. கீழ்கண்டனவற்றுள் TIET நிறுவ பரிந்துரை செய்தது எது? தேசிய கல்விக் கொள்கை 1986 தேசிய கல்விக் கொள்கை. மேம்பாட்டிற்கான மாற்றம் டேஸ் முக்கிய வகைப்பாடுகளையும் அவை தம்முள் இடையுறவு கொண்டதாகவும் உள்ள தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை முக்கிய வகைப்பாடுகள்னா 4. கற்றலில் வெற்றிக்கு பரிசு அளித்தல் அல்லது தோல்விக்கு தண்டனை அளித்தல் என்பது டேஸ் விதியினுடைய அடிப்படையாகும்னா விளைவு விதி. இந்த விளைவு விதியில வெற்றிக்கு பரிசு, தோல்விக்கு தண்டனை. ஸோ இது விளைவு விதி. கற்றல் மற்றும் டேஸ் என்பன ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய நிகழ்வுகள் ஆகும். கற்றல் மற்றும் முதிர்ச்சி. தனியாளின் ஒட்டுமொத்த மனப்பான்மை, தீர்வு மற்றும் நியதி என்பது அவனுடைய நடத்தை, திறன் மற்றும் பண்புகளை தொடர்பு படுத்துவது தற்கருத்து. ஜனநாயக தன்மை கொண்ட தலைமையானது அதிக ஒத்துழைப்பு மற்றும் உதவும் மனப்பான்மையை கொண்டது. அப்ப எந்த தலைமையானது அதிக ஒத்துழைப்பு மற்றும் உதவும் மனப்பான்மையை கொண்டதுனா ஜனநாயக தன்மை கொண்ட. டேஸ் கற்றல் மாற்றம் என்பது முந்தைய கற்றலில் பெற்ற அனுபவங்கள் புதிய சூழலில் கற்க உதவுவது. நேர்மறை கற்றல் மாற்றம். உண்மையின் அதிநாதத்தை உணர வாழ்க்கையோடு இணைந்து பார்க்கும்போதுதான் அறிய முடியும். உண்மையின் அடிநாதத்தை உணர்வதற்கு வாழ்க்கையோடு இணைந்து பார்க்கும்போதுதான் அறிய முடியும் என்று கூறியவர் அரவிந்தர். ஆதார கல்வி டேஸ் என்ற வடிவில் தற்போது வெளிப்படுகிறதுனா சமுதாய பயனுள்ள படைப்பு பணி. சமுதாய பயனுள்ள படைப்பு பணி. அடுத்த வினா எண் 45. டேஸை மேம்படுத்தவே புரோட்டல் அறிவுத்திறன், கற்பனை திறன், கட்டமைப்பு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் விளையாட்டுகளை பரிந்துரைக்கின்றார். படைப்பாற்றலை மேம்படுத்தவே ப்ரோஃபைல். சரி, புரோட்டல்னு இருக்கு, மாற்றிக்கோங்க. ப்ரோஃபைல். நவீனமயமாக்கல் மற்றும் டேஸ் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. நகரமயமாக்கல். தேசிய தரச்சான்று மற்றும் தர நிர்ணய கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1994. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கவனத்தை மாற்றுவது என்பது நிலையற்ற கவனம் என அழைக்கப்படுகிறது. நிர்வாகம் என்பது தீர்வு காணும் செயல்பாடு மற்றும் மேலாண்மை நிறைவேற்றும் செயற்பாடு என வலியுறுத்தியவர் ஆலிவர் ஷெல்டன் 1923. நேர்மை, உண்மை,
படைப்பாற்றல், தனித்தன்மை மற்றும் முயற்சி ஆகியவற்றை ஆக்கப்பூர்வமான மேற்பார்வை ஊக்குவிக்கின்றது. அடுத்த வினா பாருங்க. சீரற்ற ஒளி, அதிக சப்தம், அசௌகரியமான இருக்கைகள் போன்றவை நிலையிருத்தப்பட்ட கவனத்துக்கான மூலங்கள். திடீரென ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தோன்றுதல் அல்லது உடனடியாக தீர்வை புரிந்து கொள்ளுதல் எந்த வகையான கற்றல் முறையை பற்றி கூறுகிறதுனா உட்காட்சி வழி கற்றல். முதலாம் ஆண்டு முடிவு முதல் 8ஆம் ஆண்டு வரை மொழி வளர்ச்சிக்கு மூளையின் இடது பகுதி முக்கிய பங்காற்றுகிறது. லெஃப்ட் சைடு இடது பகுதி முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு நாளைக்கு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சராசரியாக 20 வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றனர். ஒத்த மற்றும் பொதுமையான படங்களின் மன பகுப்பாய்வு கருத்து பொருள் என பெயரிடப்படுகிறது. முதலில் வலு குறைந்த கட்டுப்பாடுடைய தூண்டல் வழங்கப்பட்டு பின்பு மெதுவாய் அது வலு அதிகரிப்பது கூறுனர் உணர்ச்சிப்பாடு நுட்பத்தின் ஆகும். ஸோ அடுத்த பகுதி பாருங்க. ஸோ ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான பகுதி, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட சூழலில் ஒரு நபர் எதை செய்ய முடியும் என்று யூகிப்பதற்கு அனுமதி அளிப்பதே ஆளுமை ஆகும் என்று வரையறை கூறியவர் ஆர்பி கேட்டில். டேஸ் மற்றும் டேஸ், அதாவது மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல் என்பவை குழந்தையின் ஆளுமையை மேம்படுத்த உதவக்கூடிய முக்கியமான காரணிகள். குடும்பத்திற்கு பிறகு குழந்தைகளின் ஆளுமை தன்மை மிகவும் அதிகமாக தாக்கம் பெறுவது பள்ளியில். வகுப்பறையில் ஆசிரியரிடம் கற்காமல் வீட்டில் தனியாக பாடத்தினை கற்கும் வழிமுறையானது சுய கற்றல் ஆகும். டேஸ் மாற்றங்கள் மிகவும் குறிப்பாக உற்று நோக்குவதற்கு எளிமையாக அளவிடக்கூடியதாக இருக்கும்னா அளவீடு சார்ந்த மாற்றங்கள். அளவீடு சார்ந்த மாற்றங்களானது மிகவும் குறிப்பாக உற்று நோக்குவதோடு எளிமையாக அளவிடக்கூடியதாக இருக்கும். பார், டோமினோவ்ஸ்கி மற்றும் லோப்டஸ் ஆகியோர் சிக்கலை தீர்ப்பதில் 3 படிநிலைகளை குறிப்பிடுகின்றனர். உலகின் பல்வேறு கலாச்சாரங்களின் அனைத்து குழந்தைகளின் டேஸ் ஒரு தொடர்ச்சியாக உள்ளது. உலகில் பல்வேறு கலாச்சாரங்களில் அனைத்து குழந்தைகளின் டேஸ் ஒரு தொடர்ச்சியாக உள்ளதுனா இடம்பெயர்தல். ஆப்ஷன் ஏ இடம்பெயர்தல். தார்ண்டைக் அமைப்பு சில நேரங்களில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பிணைப்பு உளவியல் என்று அழைக்கப்படுகிறது. வளர்ச்சியானது முழுமையிலிருந்து பகுதிகளுக்கும் பகுதிகளிலிருந்து ஒட்டுமொத்தத்திற்கும் ஒரு இயக்கத்தை உள்ளடக்கியது. இந்த கூற்றை கூறியவர் குப்புசுவாமி. ஆப்ஷன் ஏ குப்புசுவாமி. குழந்தை டேஸ் ஒழுக்க கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறதுனா சுய அனுபவத்திலிருந்து. குழந்தை சுய அனுபவத்திலிருந்து ஒழுக்க கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறது. ஊக்குவித்தலுக்கு உணர்ச்சி, கவனத்திற்கு கருத்து. இந்த கூற்றை கூறியவர் கார்ல் யூ ஸ்மித் மற்றும் மார்கட் எஃப் ஸ்மித். எரிக்சனின் கூற்றுப்படி தாழ்வு நிலை எந்த வயதினை சார்ந்தவைனா 6 முதல் 12. கோல்பர்க் ஒழுக்க விருத்தி கோட்பாட்டின் முடிவுகள் பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த டேஸ் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட அவரது ஆய்வுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
ஆப்ஷன் பி 400 கணக்கான. சரியா? ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்த வினாயன் 69. உணர்ச்சி என்ற சொல் எமோவீர் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. இதன் பொருள் கிளமி விட என்பது ஆகும். நெருக்கத்தின் காலம் என்பது உள சமூக வளர்ச்சியின் டேஸ் நிலை ஆகும். நெருக்கத்தின் காலம் என்பது உள சமூக வளர்ச்சியில் 6வது நிலை ஆகும். இயக்க சீர் செய்தல் என்ற ஸ்கின்னர் கோட்பாடு டார்ண்டைக்கின் உயிரியல் நடத்தை வழிகளில் ஒரு வளர்ச்சியாகும். கற்றல் செயல்முறை குறித்த அவரது தத்துவவார்த்த கருத்துக்களின் அடிப்படையில் டார்ண்டைக் பின்வரும் கற்றல் விதிகளை முன்வைத்தார். இணை மாறும் விதி. மறப்பது என்பது முன்னர் கற்றுக்கொண்ட ஒன்றை நினைவுபடுத்துவது அல்லது அங்கீகரிக்கும் திறனின் நிரந்தர அல்லது தற்காலிகமான இழப்பு. இந்த கூற்றை கூறியவர் மன். ஸ்பியர்மேன் ஜிஹெச் தாம்சனால் பரப்பப்பட்டது. கார்ட்னர் மாதிரி கோட்பாடு கருத்தை எதிர்த்து சவால் விடுத்தார். வெர்னனின் படிநிலை கோட்பாடு இதில் கார்டனர் மாதிரி கோட்பாடு கருத்தை எதிர்த்து சவால் விட்டார். இந்த கார்டனர் டேஸ் கருத்தை எதிர்த்து சவால் விட்டார் மாதிரி கோட்பாடு. அதே மாதிரி பொது நுண்ணறிவு. ஒரு தனிநபரை சுய உள்ளுணர்வு நோக்கி ஊக்குவிக்க முடியும். சமகால தத்துவவாதிகள் பிளேட்டோ உருவாக்கிய சுதந்திர விருப்பம் என்ற கோட்பாட்டை நிராகரித்தனர். சமகால தத்துவவாதிகள் பிளேட்டோ உருவாக்கிய சுதந்திர விருப்பம் என்ற கோட்பாட்டை நிராகரித்தனர். ஆளுமை என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு நபர் என்ன செய்வார் என்று கணிக்க அனுமதிக்கிறது. இந்த கூற்றை கூறியவர் கேத்தல். மாஸ்லோ சுய உள்ளுணர்வு கோட்பாடு மனிதநேய அணுகுமுறைக்கு சொந்தமானது. கேத்தல் ஆளுமை இன்வென்டரி டேஸ் இன்வென்டரி என்று அழைக்கப்படுகிறது. கேத்தல் 16 ஆளுமை காரணி. கேத்தல் 16 ஆளுமை காரணி என்று அழைக்கப்படுகிறது. மன ஆரோக்கியம் என்பது முழு ஆளுமையின் முழுமையான மற்றும் இணக்கமான செயல்பாடாகும். இந்த கூற்றை கூறியவர் ஹாட்பீல்டு. மனநலத்திற்கான தேசிய சமூகம் 1919 உருவாக்கப்பட்டது. இது மனநலத்திற்கான சர்வதேச குழுவாக வளர்ந்தது. அப்போ மனநலத்திற்கான தேசிய சமூகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1919. பின்னர் இது மனநலத்திற்கான சர்வதேச குழுவாக வளர்ந்தது. டேஸ் என்பது நவீன காலங்களில் மிகவும் சவாலான ஆரோக்கிய பிரச்சனையாக உள்ளது. மனநலம். எந்த ஆண்டில் மாநில கல்வி நிறுவனம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமாக மேம்படுத்தப்பட்டதுன்னா 1970. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான நிதி பகிர்வு முறை எந்த விகிதத்தில் இருக்கிறது? 60:40. மத்திய அரசு 60, மாநில அரசு 40 பங்கு. சிந்தனை என்பது ஒரு உள்ளார்ந்த சிக்கலை தீர்க்கும் நடத்தை. இந்த கூற்றை கூறியவர் மோசின். ஆலோசகர் தனிப்பட்ட நபரின் செயல்பாட்டில் உளவியல் முறையை பயன்படுத்துவதின் நோக்கம் ஆலோசனை பெறுபவரின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகும். மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகும். இந்த கூற்றை கூறியவர்
பேட்டர்சன் 1959 பேட்டர்சன். முறைசாரா கல்வி என்பது முறைசார் கல்விக்கு எதிரானது. இந்த சொற்றொடரை கூறியவர் இலிச் மற்றும் பிரிரே. உலக ஒற்றுமைக்காக நாம் மேற்கொள்ளும் உழைப்பானது சர்வதேசியத்திற்கான பயிற்சி என்பது உண்மையான கல்வி என எடுத்துரைத்தவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். நீண்ட ஆண்டுகளாக நீவிர் மிதிவண்டியில் பயணம் செய்யாமல் இருந்தாலும் ஒரு சில மணித்துளி பயிற்சிக்கு பின் மிதிவண்டி ஓட்டுவதில் மீண்டும் திறன் பெறலாம். இந்த கூற்று எதை விளக்குகிறதுனா, கற்றல் என்பது நிரந்தர மாற்றத்திற்கு உரியது. விவேகானந்தர் தனி மனிதனின் மொத்த உணர்வுகள் மற்றும் அவனுடைய மனப்பற்றே ஒருவரின் பண்புகள் என வரையறுத்தார். பணியிடை பயிற்சி மற்றும் புத்தாக்க பயிற்சி ஆசிரியர்களின் தேவைக்கேற்ப இருக்க வேண்டும் என்று எந்த அறிக்கையில் கூறப்படுகிறது? பணியிடை பயிற்சி மற்றும் புத்தாக்க பயிற்சி ஆசிரியர்களின் தேவைக்கேற்ப இருக்க வேண்டும் என்று எந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது? ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு. ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு 1990. டாஸ் கூற்றுப்படி பிரபஞ்சமானது செயல்திறன் மிக்க இயற்பியல் உந்து சக்திகளினால் உருவாக்கப்படுகிறது. டாஸ் கூற்றுப்படி பிரபஞ்சமானது செயல்திறன் மிக்க இயற்பியல் உந்து சக்திகளினால் உருவாக்கப்படுகிறதுனா லோகாயதா. புதிய அறிவினையும் செயல்திறனையும் முதிர்ச்சி கற்றல் வழிமுறை மூலம் பெறலாம். முன்னேற்றத்திற்கான மாற்றத்தின் இலக்கு என்பது மக்களை தாம் வாழும் சூழலுக்கு ஏற்ப பொருந்த செய்வதோடு அந்த இலக்கினை அடைய தன்னிறை அறிவு மிக முக்கியமானதாக விளங்குகிறது. கற்றலின் மாற்றம் பள்ளியிலிருந்து வாழ்க்கை சூழலுக்கு எடுத்து செல்லும் முறைமையை முன் வரையறை குறிப்பு நெறிப்படுத்துகின்றன என உளவியலாளர்கள் கண்டறிந்தனர். அனைத்து மெய் ஒழுக்கம் சுய ஒழுக்கமாகும். அனைத்து மெய் ஒழுக்கமும் சுய ஒழுக்கமாகும். அலெக்சாண்டரின் பாஸ் அலாங் சோதனை என்பது பாட்டியாஸின் கேள்வி தொகுப்பு அடைவு ஊக்க சோதனை. கேள்வி தொகுப்பு அடைவு ஊக்க சோதனை. மனிதர்களை பன்முகம் கொண்டவர்களாக, அதாவது அறிவாக, உணர்ச்சியாக, பசியாக, உடம்பாக கண்டவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அறிவு பரப்பெல்லையை ஒருங்கிணைத்தலை முதன்மைப்படுத்துவது ஆசிரம பள்ளியினுடைய நோக்கமாகும். வகுப்புகள் அற்ற கற்றல் என்ற கருத்தை ஜான் கோல்ட் என்பவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு நபர் தன்னுடைய தகுதி, திறமை மற்றும் அறிவை கொண்டு அவருக்கான வேலை மற்றும் வருமானத்தை பெறுகிறார் என்றால் அந்த தனி நபரானவர் டேஸ் என்று அழைக்கிறார்னா தகுதிக்கேற்ற வேலை என்று அழைக்கிறார். அனைவருக்கும் கல்வி திட்டத்தினை முன்னிலைப்படுத்தியவர் யார்? அனைவருக்குமான கல்வி திட்டம், இதை முன்னிலைப்படுத்தியவர் யார்? அடல் பிகாரி வாஜ்பாய். பள்ளியின் நூலகம், அறிவியல் ஆய்வகம், மேலும் தனித்துவம் வாய்ந்த அறைகளை மேற்பார்வையிடும் பணியினை செய்பவர் தலைமை ஆசிரியர். பணியை மேற்கொள்பவர் தலைமை ஆசிரியர். இந்திய அரசின் சரத்து 30(1) படி சிறுபான்மையினரால் பள்ளிகள் மதம் அல்லது மொழி அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டது. கல்வியில் பழமை வாய்ந்த மற்றும்
மிகவும் முக்கியமான இந்திய அரசின் அறிவுரை குழுமம் CAPE ஆகும். மலைவாழ் மக்களின் கல்வி முன்னேற்றம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 46 கீழ் வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாளாக ஜூன் 12 கருதப்படுகிறது. டேஸ் தொகுதியை விளக்குவதற்காக பியாஜே கலைத்துறையில் தொகுதி என்ற புது வார்த்தையை உருவாக்கினார்னா செயற்பாடுகள் தொகுதியை விளக்குவதற்காக. சிந்தனை செயல்பாட்டை மிக சிறப்பாக தொடர்ந்து வளர்க்க பயன்படும் கடத்து காரணி மொழி எனப்படும். டேஸ் கற்றலின் முறையை பாதிக்கக்கூடிய காரணி அல்ல. நான் பாடப்பகுதியை அமைத்தல் கற்றலின் முறையை பாதிக்கக்கூடிய காரணி அல்ல. கற்றலின் முறையை பாதிக்கக்கூடிய காரணி அல்ல. ஆளுமையை மதிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்ட TAT சோதனையை உருவாக்கியவர் முர்ரே மற்றும் மோர்கன். தன் மதிப்பிடுதல், சுயமரியாதை குழுவில் பாதுகாப்பாக உணர்தல் மனநல தன்மைகளாகும். மனிதர்களின் சுய கற்றலுக்காக விருப்ப தெரிவு செய்வதற்கும் கற்றல் அனுபவங்களின் திட்ட அமைப்பை பங்களிக்கவும் வாய்ப்பு வழங்கும் கற்றல் குழந்தைமய கற்றல் ஆகும். ஒரு தலைமுறையில் நின்று மற்றொரு தலைமுறைக்கு ஏதேனும் பகிர்ந்து கொடுப்பது பண்டிவளம் அல்லது பண்பாடு ஆகும். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தின் தலைமையகம் நொய்டாவில் அமைந்துள்ளது. ஸோ இந்த பகுதியில் 118 வினாக்கள் உங்களுக்கு தொகுத்து பயிற்சியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுபோல் பயிற்சியை தொடர்ந்து பெற சுபிக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.